நான் பேசுறேன், நான் வரேன். வந்து பேச வந்து சொல்லிட்டு போச்சு. சொல்லுவா அம்மா பேர் கேட்டா அப்பா பேர் சொன்னா எங்க வீட்டுல பேர் சொல்ல மாட்டான். என் பேர் தான் சொல்லுவேன். ஆனா 9 மணிக்கு கிளாஸ்ல விட்டுட்டு பாய் சொல்லிட்டு பாய் சொல்லிச்சு. போய் அப்புறமா 3:09 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என் பொண்ணு படிக்கிறான். அவங்க மிஸ் வந்து மெசேஜ் அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்க, ஸ்கூல்ல ஓப்பன் பண்ணி லாக் பண்ணி வச்சு பிள்ளைங்க வந்து சீக்கிரமா கூட்டு போவாங்கன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ் என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி படிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மெசேஜ் பார்த்துட்டு 3:09 மெசேஜ் வந்துக்குது. நான் சாயங்காலம் 3:09 தான் மெசேஜ் வந்துக்குது. அது என் பொண்ணுக்கு இவளுக்கு வரல. நான் வந்து கரெக்டா 3:09 மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 3:09 மெசேஜ் வந்துக்குது. நான் தூங்கி இந்த 3:10 எடுத்து பார்த்தா மெசேஜ் வந்துது. நான் எப்பயுமே பார்க்க மாட்டேன். எதை சேர்த்து பார்த்து இவ்வளோ போய் 3:25 கிலோ கூட்டு வர போவேன். திடீர்னு என்ன மெசேஜ் வந்துன்னு பார்த்தா அப்போ கூட எந்த இன்ஃபர்மேஷன் சொல்லாத. சீக்கிரமாக வந்து பிள்ளைய கூட்டுவாங்க, ஸ்கூல் க்ளோஸ் ஆயிடுச்சுனாங்க. பிள்ளைங்க ஃபுல்லாக வந்துட்டு வெளியே ஒருத்தர் சொல்கிறாரு ஏதோ ஒரு குழந்தை செப்டி டேங்க் விழுந்துச்சான், அதை மூடி மாறிக்கிட்டு ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறமே நான் ஸ்கூலில் இவங்க கிளாஸில் கேட்குறேன், இன்னைக்கு என் பிள்ளை எல்கேஜி தானே படிக்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளை ஃபஸ்ட் இந்த பிள்ளையை தான் பார்க்க போவேன். நான் அந்த பிள்ளையை விட்டுருவேன். நான் இந்த பிள்ளையை போய் எல்கேஜியில் லியாலட்சுமி எங்கன்னு கேட்குறேன். அவங்க கிளாஸில் அவங்க மிஸ் இல்லை வேறு மிஸ்ஸுக்குறாங்க. அவங்க மிஸ் என்ன பண்ணணும், இதுவே லியாலட்சுமி ஊந்துச்சு இறந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. இது எத்தனை மணிக்கு நடந்துன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். 11 மணின்றாங்க, 12 மணின்றாங்க, ஒரு எத்தனை மணிக்கு பிள்ளைய அடிச்சு சாவச்சாங்க. இந்த செப்டி டேங்க் ஊந்த பிள்ளையா இது பாருங்க. செப்டி டேங்க்ல ஊந்த பிள்ளைண்டா இருங்க. அந்த மாதிரி கிளாஸ் ரூம்ல போய் கேட்குறேன் அவங்க மிஸ் கிட்ட, லியாலட்சுமின்றா. அவங்க மிஸ் திரும்பி கிளாஸ் ரூம்ல லியாலட்சுமி நான் புள்ள இருந்தா தானே வரும். நான் எட்டு பார்க்குறேன் புள்ளைய காணுமே. நான் வரத்துக்கு முன்னாடியே புள்ள வெளியே அப்படியே வாசப்படி மிஸ் கூட நிற்கும். நேற்று நிற்கவே இல்லை. அவங்க மிஸ் அப்போ கூட சொல்ல, உங்க பொண்ணு இறந்துட்டு எதுவுமே சொல்ல. இன்னொரு மிஸ் கிட்ட போய் இதான் அவங்க அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மிஸ் அப்போ கூட சொல்ல. அப்புறமா இங்கே ஒருத்தர் நான் கிளம்புக்குள்ளே சொன்னார், ஏதோ கொஞ்சம் எப்படி நாங்கள் மூடி மறைச்சிட்டாங்க இந்த ஸ்கூலில். அப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு என் பிள்ளை தாண்டு. அப்போ கூட அந்த ஸ்கூலில் அந்த மிஸ் வந்து என்கிட்ட வந்து உன் பிள்ளை இறந்துச்சு இப்படி தான் போச்சுன்னு சொல்லவே இல்லை. இந்த இஷ்யூ வந்து 11 மணிக்கு நடந்ததுன்றாங்க. 11 மணியா 12 மணியாது. ஆனால் நியூஸ் ஃபுல்லாக ஓடுது. எங்களுக்கு தெரியல, தூங்கி நடக்கிற பிள்ளைய விட்டுட்டு நியூஸ் உலகமே பார்க்குது. எங்களுக்கு 3:30 தான் எங்களுக்கு. அதுவும் நானாக போய் அப்பயும் தேடி விட்டுன்னு வர போனேன். அப்போ கூட சொல்லல. ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி உங்க பிள்ளை இறந்துச்சு, இதை தாண்டி தள்ளிட்டு போறாங்க, இதை தாண்டி தள்ளிட்டு போறாங்க, இதை தாண்டி தள்ளிட்டு போறாங்க. விசாரிப்பாங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தா அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. கலெக்டர் சொல்லியிருக்கேன், மாமா சொல்றத கேளு. குழந்தை உருவான்னு பாருங்க. கூட ஒரு ஆள் இறங்கி தான் தூக்கணும். இறங்கி கூட அந்த சரி வாங்க மாமா சொல்றதுக்கு சரி சரி. 9 மாசம் குழந்தை இல்ல சார். 9 மாசம் ரோட்ல போற மாதிரி கேட்டாங்க, முன்னாடி ஒரு புழு பூச்சி கூட இல்லையா, ஒரு புழு பூச்சி இல்லையே. யார் தப்பு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா அந்த டீச்சரை பண்ண சொல்லிட்டு இங்க பாரு, மாமா சொல்றது கேளு. ஐயா நான் பேசிக்கிறேன். நான் பேசிக்கிறேன்.
நான் பேசுறேன், நான் வரேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.